அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். நிறையா பேர் இந்த அற்புதமான அந்த டிராயிங் இன்றைக்கி கேட்டு ஒருத்தர் வெங்கடாஜலபதி சுவாமி படம் சூப்பராக சொல்லியிருக்காரு. எதுக்கு அப்படின்னா, மகாலட்சுமி படம் சுவாமி படமெல்லாம் வைக்கிறதுனா நிறையா பேர் அந்த சுவாமி மேலே இருக்கக்கூடிய பிரியம், அதிர்ஷ்டம், அதே மாதிரி வீட்டில் பார்த்திங்கன்னா தாரித்ரியம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தெய்வ படத்தை வைப்பாங்க இல்லையா. நம்ம சில காரியங்கள் நம்ம பண்ணினோம், சில பொருட்கள்லாம் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கே அது தாரித்ரியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சில குறிப்புகளில் சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இந்த ஜன்னல்கிட்ட புறா சத்தம் போட்டுதுன்னா நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் புறா வளர்ப்பா, அது ஒரு பழக்கமாக எடுத்துகிட்டு இருக்கா. ஆனால் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்ததுன்னா அது அவ்வளோ விசேஷம் இல்லைன்னு சொல்லுவாள். அது அந்த சப்தம் அந்த வீட்டுக்கு ஆகாது. அது ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்துட்டோம்னா, வீட்டில் கூட்டும் போது அந்த தூசி காலில் படுறது, அது அவ்வளோ விசேஷம் கிடையாது. சில பேர் கூட்டினான்னா நகர்ந்துப்பா. அந்த காலத்தில் கூட்ட மாட்டா, அவங்கள அமுச்சு விட்டு கூட்டுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே இப்போல்லாம் கூட்டின்னு இருக்கா. அப்போ அந்த குப்பை படுறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. அதுவும் நம்மளே வச்சுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு தீங்கு. அதுதான் உண்மையும் கூட. அதனால் கூட்டுறான்னா அந்த புகை நம்ம மேலே, அந்த கூட்டக்கூடிய அந்த இது மேலே நம்ம பக்கத்தில் படப்படாது. அதில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்போவுமே வாடின வெத்தலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சு பூஜை பண்ணக்கூடாது. அதை வச்சு சில பேர் பூஜை பண்ணுவாள். வாடின வெத்தலை வச்சு பூஜை பண்ணக்கூடாது. புஷ்பங்களில் அழுகின புஷ்பங்கள்னு சொல்லுவாள், அதை வச்சு பூஜை பண்ணக்கூடாது. அழுகி போன புஷ்பங்கள் அது சரி அப்படியே பண்ணிவிடலாம். அது அழுகி இந்த பூவை மட்டும் எடுத்து போட்டு மீதியெல்லாம் எடுத்துடலாம், அப்படி பண்ணக்கூடாது. அழுகி போயிடுத்துனா அதை அப்படியே எடுத்து போட்டுடணும். அதனால் அழுகி போன புஷ்பத்தை வச்சு பூஜை பண்ணுறது அவ்வளோ சிறப்புகள் இருக்காது. சில பேர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், அந்த வீட்டில் துக்கத்தை பற்றியே பேசின்னு இருப்பா, பழசை பற்றியே, பாஸ்ட் பற்றியே பேசின்னு இருப்பா, நெகட்டிவாகவே இருந்துகிட்டு இருப்பா, ப்ரெசண்ட்லேயும் ஃப்யூச்சர்லேயும் இருக்க மாட்டா. இப்போ இவங்களுக்கெல்லாம் அந்த வீட்டில் தாரித்திரங்கள் இருந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அவங்களுக்கு வச்சுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். எப்போ அழுதுண்டே இருப்பா. அதுவும் சமையல் கட்டில் உட்காந்து அழுகிறது, சமையல் கட்டில் வருத்தப்படுறது, சமையல் கட்டில் கஜமுஜ திட்டுறது, பேசுறது, அதுவும் தப்பு. நியாயம் இல்லாத ஒரு திட்டு பேசுகிறது அது அவ்வளோ விசேஷம் கிடையாது. இட் கிவ்ஸ் நெகட்டிவ் எனர்ஜி டு யுவர் ஹோம். அதனால் அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. அடுத்தது பார்த்துட்டோம்னா, பணத்தை கையில் வச்சுட்டு சில பேர் நெகட்டிவாக பேசின்னு இருப்பா. சில பேர் அந்த நெகட்டிவாக பேசுறது, பணத்தை கையில் வச்சு நெகட்டிவாக பேசப்படாது. கண்ணாடியை பார்த்து நெகட்டிவாக பேசப்படாது. உடஞ்ச கண்ணாடி வீட்டில் இருக்கப்படாது. ஓடாத வாட்ச் வீட்டில் இருக்கப்படாது. உடஞ்ச சில சாமி பொருட்கள், சாமி எல்லாம் வீட்டில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி செதில் அடைஞ்ச சில பொருட்கள் வீட்டில் இருக்கிறது அது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. இது போன்ற சிலதெல்லாம் நம்ம பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கணும். இதெல்லாம் சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நம்ம கவனிப்பாக வீட்டில் பார்க்கணும். வீட்டில் குப்பை அப்படியே இருந்துருக்கு, குப்பையை சேமித்து வைப்பா. வீட்டில் இந்த சைடில் கூட்டி அப்படி சைடில் குப்பையாக சேமித்து வைப்பா. வாரத்தில் ஒரு நாள் எடுப்பா. அதுவும் தப்பு. தினந்தோறும் குப்பையை கூட்டி எடுத்து அதை கொண்டு போய் வெளியில் அப்புறப்படுத்த வேண்டும். அதே மாதிரி அழுக்கு ட்ரெஸ்ஸு, இந்த அழுக்கு ட்ரெஸ்ஸை என்ன பண்ணுவான்னா, சில பேர் அப்படியே எடுத்து வச்சு அதை துவைக்காமல் வச்சுருப்பா. அப்படி துவைக்காமல் போடக்கூடாது. அது கந்தலானாலும் கசைக்கு கட்டுன்னு ஒரு பாட்டு கூட வருது இல்லையா, அது உண்மை தான். கந்தல் துணியானா கூட கசைக்கு அதை கட்டணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதே போன்று மனைவியை விட்டு கொடுக்கக்கூடாது, கணவரை விட்டு கொடுக்கக்கூடாது, குழந்தைகளை விட்டு கொடுத்து பேசக்கூடாது. இவாளுக்காக விட்டு கொடுத்து அவளுக்காக இப்படி விட்டு கொடுத்து பேசுகிறது வீட்டில் அந்த கடாட்சம் கம்மியாகும்னு சொல்லுவாள். அந்த வீட்டுக்குள்ளே அந்த ஒற்றுமை, அந்த 4 பேர் தான், அந்த 4 பேருக்குள்ளேயே ஒற்றுமை இல்லைன்னா எப்படி? அப்போ விட்டு கொடுத்து பேசுகிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. இப்போ இத்தனை விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமானது. சில பேர் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் வருஷக்கணக்காக பூட்டி வச்சுருப்பா வீட்டை, அதுவும் அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. சுவாமி ரூம் விளக்கேற்றி 12 வருஷம் வச்சுன்ற மாதிரி சுவாமி ரூமை திறக்காமே வச்சுருப்பா, பேருக்கு சுவாமி வச்சுருப்பா, அதுவும் அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. ஸோ இந்த மாதிரி அந்த இறைவனுக்கு நம்ம செய்யக்கூடிய சில வழிபாட்டு முறைகளை செய்யணும். சில பேர் வீட்டில் அலங்காரத்துக்காக ஒரு பொருள் வாங்கியிருப்பா, அந்த சுட்டி, அது மேலே தண்ணி நிரப்பியிருப்பா. அந்த தண்ணியை எடுக்கவே மாட்டா, அப்படியே அதில் கொசு ஈயெல்லாம் முக்கியம். ஸோ அதுவும் வீட்டுக்கு அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. தினந்தோறும் மாற்றணும். இந்த மாதிரி
புதுப்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சரிவர செய்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். வீட்டில் வந்து இந்த கதவுலெல்லாம் இறுகின கதவுன்னு சொல்லுவாள். அப்படியே சாத்தும் போது சவுண்டு வரும், நீங்கள் பார்த்துருந்தாலும் தெரியும். அப்படியே இழுக்கும்போது அதிலெல்லாம் ஆயில் விடாமல் வச்சுருப்பாள். அந்த சப்தமும் அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. கதவுகளில் பீரோவில் வந்து சவுண்டு வர்றது அது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. இதெல்லாம் பார்த்துட்டோம்னா இந்த விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள். வீட்டில் நாம் நமக்கே வந்து இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு பாதிப்பை கொடுக்கும். இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டா நம்ம வாழ்க்கையில் வந்து சுபிக்ஷம் வந்து கூடி வரும். ஒரு லைன் இருக்குது, இந்த லைனில் போனால் நரகத்தில் போவேன், இந்த லைனில் போனால் நீ வந்து சொர்க்கத்தில் போவேன்னா எந்த லைனில் நிற்போம்? நம்ம வந்து சொர்க்கத்தில் உடைய அந்த இதில் தான் நிற்போம். நரகத்தில் போய் நிற்போம் பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு நம்மவே புரியுது, நமக்கு நம்மவே தெரியுது. அதனால் அதில் வந்து நிற்கிறது அவ்வளோ விசேஷம் கிடையாதுங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அதனால் பி பாசிட்டிவ், ஒரு பாசிட்டிவான சிந்தனைகளில் மனசை வைங்க. ஒரு குட் வைப்ரேஷன், அந்த வைப்ஸ் வந்து வீட்டில் ரொம்ப முக்கியமானது. நன்றி, நமஸ்காரங்கள்.